ஒரு இரவு நேரத்துல எல்லாரும் ரொம்ப அமைதியா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ மெதுவா மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு பொண்ணோட அருள சத்தம் கேக்குது. இதை கேட்டு எல்லாரும் எழுந்துடுறாங்க. யாராவது இருக்கீங்களா? தயவு செய்து யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க. தயவு செய்து அவன் என்னோட குழந்தைய சாவடிச்சிடுவான். சர்பஞ்ச் அவர்களை தயவு செய்து காப்பாத்துங்க. ரத்த வெள்ளத்தில் நினைச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு ஒவ்வொரு வீட்டுக்கா போய் கதவை தட்டி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கிராமத்துல இருக்கிற யாருமே கதவை திறக்கவே இல்லை. இப்ப இரவு 2 மணி இருக்கும். அந்த பொண்ணு உதவிக்காக எல்லார்கிட்டையுமே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட உடம்புல இருந்து ரத்தம் வெளியேறினதால அவங்க அந்த வேதனையிலே இறந்து போயிடுறாங்க. 4 வருடங்களுக்கு பிறகு பாரு எப்படி இருக்கு. நாம ஹனிமூன் ஃபுல்லா இங்கதான் இருக்க போறோம். மனோஜ் அவர் மனைவி மோனா கிட்ட இப்படி சொல்றாரு. ஹனிமூன் அப்படின்னு பேரை கேட்ட உடனே மோனாவுக்கு வெக்கம் வந்துருது. ஆங்க ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமோ? ஆமா, விலை அதிகம்தான். ஆனா உன்னை விட அதிகம் இல்ல. மனோஜ் இப்படி மோனா கிட்ட ரொம்ப ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்காரு. மோனா ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்க அந்த வீட்டோட கேட் கிட்ட போன உடனே மனோஜ் அவங்கள பார்த்து புன்னகைக்கிறாரு. அப்புறம் பொருட்களெல்லாம் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு அவர் கார் கிட்ட போறாரு. சார், ஹனிமூனுக்கு இமாச்சல்ல அவ்வளோ இடத்த விட்டுட்டு இந்த கிராமத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த கிராமத்தோட உண்மையான வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அப்ப மனோஜ் கார்ல இருந்து பொருட்களை கீழே இறக்கி வச்சுட்டு இருந்தாரு. டிரைவர் தயக்கத்தோட பயந்து மனோஜ் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. டிரைவர் சொன்னதை கேட்டு யாரா இருந்தாலும் கண்டிப்பா அங்கிருந்து போயிருப்பாங்க. ஆனா மனோஜ் கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்கவே இல்லை. அந்த டிரைவர் சொன்னதெல்லாம் கேட்டு மனோஜ் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. சரி டிரைவர் சார், எல்லாமே எங்களுக்கு தெரியும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். மனோஜ் இப்படி சொன்னதை கேட்டு டிரைவர் புரிஞ்சுக்கிறாரு. மனோஜ் இங்க தங்கறதுல பிடிவாதமா இருக்காருன்னு. மனோஜ் பொருட்களெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா மாடிக்கு போறாரு. மாடிக்கு போன உடனே அவரோட கண்கள் சுமோனாவை தேடினது. மனோஜ் சுமோனாவை கத்தி கூப்பிடுறாரு. ஆனா சுமோனா கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. அப்ப மனோஜுக்கு ஏதோ ஒண்ணு வித்தியாசமா தோணுச்சு. உடனே அவர் அந்த வீட்டுல இருக்கிற எல்லா கதவுகளையும் திறந்து பாக்குறாரு. அப்ப திடீர்னு பார்க்கும்போது சுமோனா ஒரு ரூமுக்கு வெளியில பால்கனியில் நின்னு இதையோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சுமோனா, நீ இங்கேயே நின்னுகிட்டு இருக்க? அப்புறம் நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? நான் அந்த லேடிய பாத்துக்கிட்டு இருந்தேன். யார சொல்ற? எனக்கு யாரையுமே தெரியலையே. அங்க இடம் காலியா தானே இருக்கு. அங்க ஒரே ஒரு மரம் மட்டும்தான் இருக்கு. அங்க யாருமே இல்லையே. அதே மரத்து கீழே பாருங்க. சுமோனா அந்த மரத்தை காட்டி மனோஜ் கிட்ட இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மரத்துக்கு கீழே இருந்தவங்க நொடி பொழுதுல மறைஞ்சு போயிடுறாங்க. இதை பார்த்து சுமோனா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்புறம் அவங்க ரொம்ப குழப்பமான மனநிலையோட அவங்களோட ரூம்க்கு அவங்க மனோஜோட கிளம்பி போறாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் 2 பேரும் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மனோஜ் எப்போ தூங்கினார்னு அவருக்கே தெரியல. அப்படியே நேரம் போக போக மனோஜ் நடுராத்திரியில எழுந்து பார்க்கறாரு. சுமோனா அங்க இல்ல. தான் மனைவி இல்லைங்கிறத உணர்ந்த மனோஜ் அப்படியே துடிதுடிச்சு போயிடுறாரு. அப்புறம் அவர் நேரா பாத்ரூமுக்கு போய் செக் பண்ணி பார்க்கறாரு. ஆனா சுமோனா பாத்ரூம்ல இல்ல. அப்ப மனோஜ்க்கு மறுபடியும் அந்த பால்கனியோட ஞாபகம் வருது. உடனே அவர் அந்த பால்கனிக்கு போய் பார்க்கறாரு. அந்த பால்கனியில சுமோனா அமைதியா நின்றுட்டு இருந்தாங்க. அங்க நின்று சுமோனா மறுபடியும் யாரையோ ஒருத்தங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்ப மனோஜ்க்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஒருவேளை அந்த டிரைவர் சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்னு. சுமோனாவை பார்த்த மனோஜ் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு சுமோனாவோட தோள் மேல அவர் கை போடுறாரு. இந்த ராத்திரியில நீ இங்க நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சரி வா போலாம், உள்ள வா போலாம். அவங்களுக்கும் பாவம் குளிரா இருக்கும். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அங்க யார் இருக்காங்க? பாருங்க, அந்த செடிக்குள்ள ஒரு லேடி நின்னுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அவங்க என்னதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எனக்கு ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க போல. நான் ஒரு வாட்டி போயிட்டு வரட்டுமா? சுமோனா இப்படி சொல்லிட்டு இருக்கிறத பார்த்து மனோஜ் மறுபடியும் அந்த மரத்துக்கு கீழே பார்க்கறாரு. ஆனா அந்த மரத்துக்கு கீழே யாருமே இல்ல. ஆனா இப்போ மனோஜுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. சுமோனாவோட கண்ணுக்கு அந்த இடத்துல ஏதோ தெரிஞ்சிட்டு இருக்குன்னு. அதனாலதான் சுமோனா அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்து அந்த மரத்துக்கு கீழே பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு அவருக்கு புரிய வருது. இதை புரிஞ்சுக்கிட்ட மனோஜ் சுமோனாவை மறுபடியும் பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போறாரு. பெட்ரூம்க்கு போன உடனே சுமோனா படுத்து தூங்கிடுறாங்க. ஆனா இந்த தடவை மனோஜுக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வரல. நைட் முழுவதும் அந்த டிரைவர் சொன்னதையே மறுபடியும் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. காலையில் எழுந்த உடனே அவர் சுமோனா கூட மார்க்கெட்டுக்கு போறாரு.
கொஞ்ச நேரம் அவர் ஸ்மோனா கூட ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டு அவர் டிரைவர் கூட பேச வராரு. அந்த பால்கனியில யார் இருக்காங்கன்னே தெரியல. அவன் மரத்துக்கு கீழ் நின்று எதையோ பார்த்துக்கிட்டே இருக்கா. அங்க யாரோ இருக்காங்கன்னு வேற சொல்றா. நான் வேற ஒரு திகில் நாவலை படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு நானே ஒரு புது நாவலை எழுதலாம் அப்படின்னு தோணுது. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எங்களை இங்கிருந்து தூரமா கூட்டிட்டு போங்க. மனோஜ் அப்படியே டிரைவர் கிட்ட சொல்லி முடிச்சதும் அப்ப டிரைவர் திரும்பி பார்க்கறாரு. அப்போ சுமோனா ஒரு கடையில் நின்று புளிய சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் டிரைவர் ரொம்ப ஷாக் ஆகி அவர் மனோஜ் கிட்ட கேட்கிறாரு, உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்களா? ஆமா, 2 மாசம் நடந்துட்டு இருக்கு. மனோஜ் சொன்னதை கேட்ட உடனே டிரைவர் ரொம்ப விரக்தி ஆயிடுறாரு. அந்த டிரைவரோட முகத்துல பயம் ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சது. அப்புறம் மனோஜ் கொஞ்ச நேரம் யோசிச்ச அப்புறம் அவர் டிரைவரை பார்த்து சொல்றாரு, நான் கிளம்புறேன், நீ காரை எடுத்துட்டு வீட்டுக்கு வா, நம்ம சீக்கிரம் கிளம்பிடலாம். இப்படி சொல்லிட்டு மனோஜ் அங்கிருந்து கிளம்ப முயற்சி பண்ணாரு. அப்போ டிரைவர் கனத்த இதயத்தோட சொல்றாரு, உங்களால எங்கேயும் போக முடியாது. இனிமே நீங்க 2 பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியே எங்கேயுமே போக முடியாது. ஏன் முடியாது? எங்களை யார் தடுக்க போறாங்க? யார், நீயா? நான் இல்ல சார், அந்த பொண்ணு தான் உங்களை தடுப்பாங்க சார். குல்மோகர் மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு பொண்ணை உங்க மனைவி பார்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்க தான் தடுப்பாங்க சார். அவங்க ஒன்றும் ஒரு சாதாரண பொண்ணு இல்ல, அவங்க ஒரு சூனியக்காரி. அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சார்? நீங்க படிக்கிற புத்தகத்துல வருமே அந்த பேய் நினைச்சிட்டு இருக்கீங்களா சார்? இது நிஜ பேய் சார். டிரைவர் இப்படி மனோஜ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த மார்க்கெட்டை சுத்தி முத்தியும் பார்க்கறாரு. அப்புறம் மனோஜ் கேட்கிறாரு, அந்த பொம்பளை யாரு? அந்த பொம்பளை உனக்கு தெரியுமா? அவ இந்த ஊரை சேர்ந்தவ தான் சார். அவ சுடுகாட்டுக்கு விறக வித்து அதுல வர பணத்துல வாழ்ந்துட்டு வந்தா. அவ புருஷன் ஒரு குடிகாரன். அவன் தினமும் குடிச்சுக்கிட்டே இருப்பான். தினமும் குடிக்கிறதுக்கு அவன் பொண்டாட்டிக்கிட்ட பணம் கேட்பான். ஒருவேளை அவங்க பணத்தை கொடுக்கலன்னு வைங்க, அவன் விறகு எடுத்து அவன் பொண்டாட்டி அடிப்பான். அவனுக்கு ஒரு மக இருக்கா, அவ பேரு சந்தியா. அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும். அதே ஊர்ல ஒரு மாற்றுத்திறனாளி பையன் இருந்தான், பேரு ரவி. ரவி சந்தியாவை ரொம்ப லவ் பண்ணான். ஆனா சந்தியாவுக்கு அவனை பிடிக்காது. ஒரு நாள் ரவி நேரா போய் சந்தியா கிட்ட அவனோட காதல சொன்னான். ஆனா சந்தியா அவன் காதல மறுத்துட்டாங்க. ஆனா ரவி உறுதியா இருந்தான். அவன் தொடர்ந்து சந்தியாவை லவ் பண்ணிக்கிட்டே இருந்தான். ரவி இன்னொரு முறை போய் சந்தியா கிட்ட லவ் சொல்லும் போது அவனோட உடல் ஊனத்தை வச்சு சந்தியா ரொம்ப கேவலமா கிண்டல் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் சிரிச்சாங்க. அவங்க சிரிக்கிறத பார்த்து ரவி மனமுடைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல ரவியை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியல. சில பேர் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் சொல்றாங்க. ஆனா இன்னும் சில பேர் ரவி பாம்பேக்கு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ரவி மந்திர தந்திரங்களை கத்துக்கிட்டு அவனே புதைச்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில ரவி என்ன ஆனா அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிற யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனா இந்த ரவி கதையை நீங்க எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? சந்தியாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் என்ன ஆச்சு சார்? கொஞ்சம் பொறுமையா கதை கேளுங்க சார். எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே ரவி தான் சார். ரவி அந்த ஊரை விட்டு காணாம போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் சந்தியாவோட அம்மா ரத்த வெள்ளத்துல அவங்க கிராமத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் அவங்க உதவி கேட்டாங்க. ஆனா அந்த கிராமத்துல இருக்கிற யாருமே உதவிக்கு வரல. சந்தியாவையும் அவங்க அப்பா அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. சந்தியாவோட அம்மா உதவி கேட்டு அந்த கிராமத்துல இருக்கிற யாரும் கதவை திறக்கவே இல்லை. அவங்க அம்மா எப்படியோ தடுமாறி வீட்டுக்கு பார்க்கும்போது சந்தியா பிணமா 2 துண்டா அவங்க வீட்டுல இருந்தாங்க. இதை பார்த்த சந்தியாவோட அம்மா சந்தியாவோட அப்பாவை, அதாவது அவங்களோட கணவரை, அவங்க உயிரோடையே எரிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்களும் நிரந்தரமா அந்த சுடுகாட்டுக்கே போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களும் அந்த குல்மோகர் மரத்திலேயே பிணமா தொங்கிட்டு இருந்தாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற யாருமே உதவிக்கு வரலையா? சந்தியாவை அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? மனோஜ் இப்படி சொன்னதை கேட்டு டிரைவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொல்றாரு, ஐயோ சார், நீங்க கேட்கிற கேள்விக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. அப்படின்னா அது சந்தியாவோட அப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டாரு. அவரோட பிணத்தை பக்கத்துல இருக்கிற குளத்துல கண்டு எடுத்தாங்க. சந்தியாவோட அம்மா அந்த கிராம மக்கள் கிட்ட உதவி கேட்டு வந்தப்போ அவங்களோட மகளை கொன்னது யாரு? அதை யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா சந்தியா இறந்து 4 மாதங்கள் கூட ஆகல. அதுக்குள்ள இந்த கிராமம் முழுவதும் பேய் பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம்
சில வாரங்கள்லயே இந்த கிராமத்துல இருக்கிற ஏதாவது ஒரு வீட்டுல தினமும் ஒருத்தங்க இறந்து போனாங்க. இதுக்கு காரணம் சந்தியாவோட அம்மாவா தான் இருக்கும்னு இந்த கிராம மக்கள் நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா சந்தியாவோட ஆவியோ இல்ல அவங்க அப்பாவோட ஆவியோ தான் இப்படி அந்த கிராமத்தை அழிச்சிட்டு இருக்குன்னு அவங்க நினைச்சாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் சந்தியா அம்மான்னு நினைச்சாங்க. ஆனா அது எல்லாமே பொய்யாயிடுச்சு. அதனால ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களா ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு இந்த கிராமத்தை விட்டு வெளியே போக முயற்சி பண்ணாங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு. இப்ப நான் உங்களுக்கு உண்மையான கதையை சொல்றேன் சார். ரவியும் சந்தியாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா காதலிக்க ஆரம்பிச்சாங்க. இது சந்தியாவோட அம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க முதல்ல ரவியை கொண்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கணவரை கொண்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட மகளையே கொன்னுட்டாங்க. உங்க மனைவி அந்த குல்மோகர் மரத்துக்கு கீழே பாக்குறது வேற யாரும் இல்ல. அது யார் தெரியுமா சார்? அது வேற யாரும் இல்ல, அது சந்தியா தான். அந்த மரத்துல தான் சந்தியாவோட அம்மாவும் தூக்கு போட்டு தொங்கிட்டு இருந்தாங்க. ஆமா, இன்னொரு விஷயம் சார், சந்தியா சாகும்போது அவ வயித்துல ஒரு குழந்தை இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த ஆத்மா அவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு வெளியே போக விடுமா சார்? டிரைவர் சொன்னதை கேட்டு மனோஜ் திட்டிட்டு போய் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் எப்படியாவது தான் மனைவி சுமோனாவை கூப்பிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாரு. உடனே அவர் தான் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு நேரா அவர் அந்த வீட்டுக்கு வராரு. அப்புறம் எல்லா பொருட்களையும் பேக் பண்ணிட்டு அவர் நேரா வீட்டை விட்டு வெளியே வராரு. அப்ப அவரோட மனைவி சுமோனா அங்கேயே மைக்கை போட்டு கீழே விழுந்துடுறாங்க. சுமோனா இப்படி கீழே விழுந்திருக்கிறத பார்த்து மனோஜ் ரொம்ப பயந்து போயிடுறாரு. உடனே அவர் டாக்டர் கூப்பிட்டு கேட்கிறாரு. டாக்டர் சுமோனாவுக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணி முடிச்சிடுறாரு. சுமோனாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. ஆனா சுமோனா கண் முழிக்கவே இல்லை. அப்ப மனோஜ் சுமோனா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அந்த மரத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் அவர் மண்ணெண்ணெய் எடுத்துக்கிட்டு நேரா அந்த குல்மோகர் மரத்துக்கிட்ட போறாரு. நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னாலதான் என் மனைவி இன்னைக்கு இந்த மாதிரி மோசமான நிலைமையில இருக்கா. நீ அவளை சீக்கிரம் சரி பண்ணு. இல்லன்னு வையே, நான் உன்னை அந்த மண்ணெண்ணெய் ஊத்தி சாம்பலாக்கிடுவேன். மனோஜ் அந்த மரத்துக்கிட்ட இப்படி சொல்லிட்டு கையில இருக்கிற மண்ணெண்ணெயை அந்த மரத்தை சுற்றி ஊத்துறாரு. அந்த மரத்துல இருந்து யாரும் வெளியே வராததால மனோஜ் பாக்கெட்ல இருந்து லைட்டர் எடுக்கிறாரு. அப்புறம் லைட்டரை பத்த வைக்கும் போது மனோஜோட இருக்கிற மாதிரி ஊருக்கு தோணுது. மனோஜால மூச்சு கூட விட முடியல. அப்புறம் மனோஜ் திடீர்னு காத்துல அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறாரு. அவரால் இப்ப மூச்சு கூட விட முடியல. மூச்சு விட முடியாம அவர் தண்ணீரிட்டு இருக்காரு. கழுத்து இஷ்டப்பட்டு அவரோட கால் ரெண்டும் அக்கரத்துல தொங்கிட்டு இருக்கு. அப்புறம் மெதுவா அவரோட கால் அமைதியாயிருது. இப்ப மனோஜ் அந்த மரத்துக்கு கீழே தொங்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு பின்னமா தொங்கிட்டு இருக்காரு. மனோஜ் இறந்த செய்தி அடுத்த நாள் ஊர் முழுவதும் பரவச்சு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு வராங்க. இது ஒரு சூசைட் அப்படின்னு இந்த கேஸ் அவங்க முடிச்சிடுறாங்க. மோனாவும் ஆம்புலன்ஸ்ல எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு மனோஜோட பிணத்தோட அவங்க ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்கும்போது அவங்க ஓரமா நிறுத்த சொல்றாங்க. உடனே அவங்க ஆம்புலன்ஸ்ல இருந்து இறங்கி வந்து ஒரு ஆளை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நான் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன், நாம இனிமே ஒன்னா இருக்கலாம். மனோஜ் கண்டிப்பா சாக வேண்டியவன் தான் பிரேம். அவன் அனிமூனுக்கு என்னைக்கு சரின்னு சொன்னானோ அன்னைக்கே அவனோட சாவு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவன் ஏதோ ஒரு ஹாரர் நாவல் மேல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அவனை பேச்சிலேயே மயக்கி இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். பாரு இப்ப அவனோட பாடி எங்க விழுந்து கிடக்குன்னு. ஆனா இன்னொருத்தன் கூட இருக்கான். அவன் யாரு தெரியுமா? அவன்தான் அந்த ரவி. ரவிங்கிற பேரை சொன்ன உடனே மோனாவையும் பிரேமையும் நோக்கி ஒரு ஆள் நடந்து வராரு. ஓ, இவங்க தான் உங்களோட பாய் ஃப்ரெண்டா? அப்புறம் உங்க கணவரை யார் கொன்னாங்க? இத பத்தி வெளியே எங்கேயுமே தெரியக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட பாதி பணம் வச்சுக்கோ. அப்புறம் யாருக்கும் தெரியக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ. இல்லனா நெக்ஸ்ட் நீ தான் சாக போற. மோனாவோட பேச்சை கேட்டு டிரைவர் ரவி அமைதியாயிடுறாரு. அப்ப பிரேம் மோனா கிட்ட சொல்றாரு, இப்ப இந்த குழந்தை என்ன பண்றது? அழிச்சிடலாமா? உனக்கு என்ன பைத்தியமா? இந்த குழந்தை உன்னதான் இருக்கலாம். ஆனா எல்லாரும் இது மனோஜோட புள்ளன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் எனக்கு தேவை. அப்பதான் அவனோட ஆஸ்தி எல்லாம் எனக்கு கிடைக்கும். சுமோனாவோட இந்த அசிங்கத்தை பார்த்து பிரேமும் ரவியும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா யாரும் எதுவும் சொல்லல. பிரேமும் சுமோனாவும் அங்கிருந்து போக முயற்சி பண்றாங்க. அப்ப திடீர்னு ரவி கீழே விழுந்துடுறாரு. ரவி கிட்ட இருக்கிறது ஒரு பொய்யான கால். ஆனா அங்க ரவிக்கு உதவி பண்றதுக்கு யாருமே முன் வரல. ஆம்புலன்ஸ் அங்கிருந்து கிளம்பிடுது. உண்மையில ரவி மனோஜ் கிட்ட சொன்ன அந்த கதை இந்த கிராமத்துல உண்மையா நடந்த கதை தான்.
ரவி சந்தியாவை காதலிக்கல. இதை தவிர அந்த கதையில வந்த எல்லாமே உண்மைதான். ரவி ஒரு மாற்றுத்திறனாளிங்கிறதால தான் சந்தியா அவங்கள காதலிக்கல. தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை பொறுத்துக்காத ரவி அவர்தான் சந்தியாவை கொன்னாரு. அப்புறம் சந்தியாவோட பேரண்ட்ஸையும் கொன்னாரு. அப்புறம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கிராம மக்கள்ல சில பேர் அந்த மரத்துக்கு கீழே ஏதோ ஒரு ஆன்மா இருக்கிறத பார்த்துருக்காங்க. ஆனா ஸ்மோனா அந்த மரத்துக்கு கீழே ஏதோ பார்த்தேன் அப்படின்னு சொன்ன எல்லாமே ஒரு பொய் தான். ஸ்மோனா அவங்க காதலனை கைப்பிடிக்க அவங்களோட கணவனை கொல்றதுக்கு இந்த மரத்துக்கு கீழே இருந்த ஆன்மாவை பயன்படுத்திக்கிட்டாங்க. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.